ஹலோ மக்களே, கார்த்திகை தீப சீரியலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ இப்போ வந்திருக்குன்னே சொல்லலாம். எப்போவும் நம்ம கார்த்தியை எதிரியா பார்த்த ரேவதியும் இப்போ என்னன்னா கார்த்தி பின்னாடியே சுத்திட்டே இருக்காங்க. எப்படியாவது தன்னோட லவ்வை கார்த்திட்ட சொல்லிடணும்னு நினைச்ச நம்ம ரேவதியும் கார்த்தி தனியா இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட போய் அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல சந்தேகங்களாங்கிற சந்திரா கிட்ட தனியா மாட்டின நம்ம ரோகிணியும் வாமிட் எடுக்கிறத பார்த்த அந்த சந்திரா, இதாண்டா சரியான சான்ஸ், யாருமே இப்ப வீட்டில் இல்லை, அப்படியே ரோஹிணியை கூட்டிட்டு போய் அவ கன்சீவா இருக்கிறாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி சுவாதி எல்லாரும் ஹோட்டலில் இருக்க சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ரேவதி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அதனால் நீயும் உன் ஹஸ்பண்டை கண்டிப்பாக வரணும்னு இன்வைட் பண்ணுறாங்க. அதை கேட்ட நம்ம ரேவதியும், கண்டிப்பாக என் ஹஸ்பண்டோட நான் வந்துடுவேன், அப்படி நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ரேவதியும் நம்ம கார்த்திக் கூட சேர்ந்து ஒன்றா ஒரே ரூமில் இருக்கலான்னு பார்த்தா, இப்போ என்னன்னா சுவாதி கூட ஸ்டே பண்ண வேண்டியது ஆயிட்டே. தனியாக இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி கார்த்திக்கிட்ட நம்ம லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சா, இங்கே இப்படி பண்ணிட்டாங்களே இந்த கார்த்தின்னு நினைக்கிறாங்க. சரி, ஒரு வழியாட்டு கார்த்தி ரூமுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கார்த்தி குளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே. சரி, அவங்க உள்ளே நிற்கிற சைக்கிள் கேப்பில் நம்ம வெளியில் நின்று கார்த்திகிட்ட லவ்வை சொல்ல நினச்ச நம்ம ரேவதியும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி, உன்னை பற்றி நான் சரியாகவே புரிஞ்சிக்கல. ஃபஸ்ட்டெல்லாம் உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனால் எவ்வளோ நான் பண்ண அப்புறமோ திருப்பி எனக்கு நீ அன்பை தான் தந்திருக்க. அந்த மாயா எல்லாம் என்னை எவ்வளவோ ஏமாத்த பார்த்தா. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லேருந்து என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ரேவதி கார்த்திகிட்ட, இப்போ தான் உங்களை பற்றி நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இனிமே உங்கள்கிட்ட அன்பை காட்டி எப்போவுமே சேர்ந்தே வாழலான்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம கார்த்தியும் ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அதை பார்த்தோன்னே ரேவதி, அப்போ யாரா பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா அது நம்ம சுவாதியாக இருக்குது. ரேவதி இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நம்ம கார்த்திக்கு கேட்ட மாதிரி இல்லை. ரேவதி வெக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுவாதியும் காம்படிஷனில் ஜாயின் பண்ணி நல்லாவே பாடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த இன்னும் ஒருத்தங்க வந்து நம்ம கார்த்திட்ட, இது யாரு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் என்னோட ரிலேட்டிவ் தான் சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஆளும், என்னோட பொண்ணு தான் இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும், இத்தனை நாளாக அவள் தான் எல்லா ப்ரைஸையும் வாங்கிட்டு இருக்கா, இப்போ என்னன்னா புதுசாக அந்த சுவாதி நல்லா பாடுற மாதிரி இருக்கு, உனக்கு நான் எவ்வளோ ரூபாய்னாலும் தரேன், அந்த சுவாதியை மட்டும் பாடாமல் பார்த்துக்க, நீங்கள் இந்த ஃபைனல் காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்ம கார்த்தி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதுங்க என்கிட்ட, உங்கள் பொண்ணுக்கு டேலண்ட் இருந்துன்னா அவளே வின் பண்ணுவா, தேவையில்லாமல் பணத்தை யூஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணலான்னு நினைக்காதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆளும் எப்படியாவது இந்த சுவாதியை ஃபைனல் காம்படிஷனில் பாட விடாமல் ஆக்குவேன்னு சவால் விட்டுட்டே போகிறாங்க. இதெல்லாம் நம்ம கார்த்தி ரேவதிக்கிட்டேயும் ஒரு ஓரமாக சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ரேவதி, இப்படி இல்லாம ஆளுங்க இருப்பாங்க, நம்ம சுவாதி இப்படியே ஃபைனலில் வின் பண்ணிடுவான், அவளுக்கு எப்போவுமே நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாதியும் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை எல்லாரும் உட்காந்து கேட்கவும் நம்ம கார்த்தி மட்டும் ஒரு ஓரமாக நின்றுட்டே கேட்குறாங்கன்னே சொல்லலாம். அங்கே வந்து அந்த ஆளும், எவ்வளோ சொன்ன அப்புறம் இந்த சுவாதி ஃபைனலில் பாட ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே நம்ம கார்த்தியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. எப்படி இல்லாமல் ஒரு வழியாக நம்ம சுவாதியும் பாடி முடிச்சிடறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம சுவாதியும் வின் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண வீட்டுக்கு போகிறாங்க நம்ம ரேவதியும் கார்த்தியும். அங்கே ரேவதி அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்படி அவங்க ஹஸ்பண்ட் கார்த்தியை எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸோ, நீ ஃபாரினில் படித்தவ, ஆனால் உன்னோட ஹஸ்பண்டோ கொஞ்சம் ஊரில் இருக்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி எந்த இடத்துலையும் தன்னோட ஹஸ்பண்ட் கார்த்தியை விட்டு கொடுக்கலன்னே சொல்லிடலாம். அப்படியே கார்த்தியை ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் நம்ம ரேவதி, ராஜா, உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக நான் ஒரே விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எல்லாமே எனக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ்வை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும், என்ன ரேவதி என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரேவதி அவங்கள்ட்ட வந்து,
நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தின பிறகும் நீங்க என்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கீங்களே! எனக்கு நெறைய நல்லது செய்திருக்கீங்க. இதனால உங்க அன்ப புரிஞ்சுக்காம எவ்வளோ உங்கள காயப்படுத்தியிருக்கேன். இனிமே உங்கள்ட்ட அன்பா நடந்துக்கணும் ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ கார்த்தின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்ட நம்ம கார்த்தி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது புது குழப்பமா இருக்கேன்னு கார்த்தியும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. தீபாவும் மனசுல கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்க கார்த்திக்கும் ரேவதி கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த ரோகிணிக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாத மாதிரி வாமிட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திராவும் இது சரியில்லையே, இவ எதையோ மறைக்கிறா, கண்டிப்பா ஏதாவது கன்சீவா இருப்பா. இப்ப வேற அக்காவும் வீட்டில் இல்லை, அந்த டிரைவர் மாப்பிள்ளையும் வீட்டில் இல்லை. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவ கன்சீவா இருக்காளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். உடனே சந்திராவும் ரோகிணியை கூப்பிட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் இப்பவே எல்லாம் பார்த்துடான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோகிணியும் தனியா இப்படி மாட்டிட்டோமே, யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம்.